தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பரலோகம் செல்வதற்கு ஏழை லாசர் என்ன செய்தார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பரலோகம் செல்வதற்கு ஏழை லாசர் என்ன செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஒரு செல்வந்தன், லாசர் ஓமை. இரண்டு பேரும் மரித்தார்கள். செல்வந்தன் நரகத்துக்கு செல்கிறான், லாசர் பரலோகத்துக்கு செல்கிறார். ஒரு சொட்டு தண்ணீரை விடும் என்று இந்த செல்வந்தன் லாசரை பார்த்து கேட்கின்றான். இந்த ஓமை நற்செய்தியில் நாம் படிக்கிறோம். ஒரு செல்வந்தன் ஏன் நரகத்துக்கு சென்றார், இந்த ஏழை லாசர் ஏன் பரலோகத்துக்கு சென்றார் என்பதை குறித்து பார்ப்போம். செல்வந்தன் எந்த இடத்திலும் தீமை செய்ததாக கூறவில்லை, விவிலியம் கூறவில்லை. அந்த செல்வந்தன் தன்னுடைய வீடு, அவருடைய வீடு எவ்வளோ பெரிய வீடு இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஒரு பெரிய பங்களா அளவுக்கு இருக்கும், பெரிய பங்களா அவருடைய வீடு. செல்வந்தன் அவருடைய வீடு. அவர் மேஜையில் அவர் சாப்பாடு சாப்பிட்றாப்புல. அந்த சாப்பாடு கீழே விழுகிற ரொட்டி துண்டை இந்த ஏழை லாசர் பிறக்கி திங்கிறாப்புல. அப்போ அந்த செல்வந்தன் இந்த அவர் உணவருந்தும் பொழுது இந்த ஏழை வந்து காத்திருந்து அந்த டைனிங் ஹாலுக்கு வந்து மேஜைக்கு கீழே உட்கார்ற அளவுக்கு சுதந்திரமாக அனுமதி கொடுத்துருக்காப்புல. அதுவே பெரிய விஷயம். யாருமே பணக்காரவங்க வந்து எந்த ஏழையையும் பிச்சைக்காரவங்களையும் டைனிங் ஹால் அளவுக்கு விட மாட்டாங்க. ஆனால் இந்த செல்வந்தன் அவர் சாப்பிட்றாப்புல டேபிளில், ஒரு ஏழை டேபிள் கீழே வந்து காத்திருக்காப்புல, அந்த அளவுக்கு அனுமதி கொடுத்துருக்காப்புல. நல்லவராக தான் இருந்திருக்காப்புல. ஆனால் ஏன் இந்த செல்வந்தன் நரகத்துக்கு போனால், இந்த லாசர் ஏன் பரலோகத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த செல்வந்தன் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாகத்தான் இருக்கணும், இல்லை லட்சாதிபதியாக இருக்கணும். ஆனால் தன்னுடைய வீட்டுக்கு அருகிலே ஒரு லாசர் என்ற ஒரு ஏழை இருந்தால் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த செல்வந்தன் நினச்சிருந்தா அந்த ஏழை லாசருக்கு பணத்தை கொடுத்து, காசை கொடுத்து சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். ஆனால் கண்டுகொள்ளவில்லை. இவர் சாப்பிடும்போது டேபிள்லேருந்து கீழே விழுகுது, அதை பெருக்கி தின்னா போகட்டும் அப்படிங்கிற அளவுக்கு கண்டுகொள்ளாமல் இருந்தார். அவர் தன்னுடைய செல்வத்தின் மீது நாட்டம் கொண்டிருந்தார். அருகில் உள்ள ஏழைகளையோ பிறரையோ அவர் கண்டுகொள்ளவில்லை. செல்வத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். இதன் காரணமாகத்தான் இவர் நரகத்துக்கு செல்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை பசியில் இருக்கிறவருக்கு அவர் மனதார வழங்கவில்லை. தான் சாப்பிட்டு கீழே விழுகிற ரொட்டி துண்டை பிறக்கிறதுக்கு தான் வந்து அனுமதி கொடுத்தாப்புல. அதனால தான் இவர் நரகத்துக்கு போகிறார். கண்டுகொள்ளாமை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க, பசியில் இருப்பாங்க, தேவைகளில் இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனைகள் இருப்பாங்க. அவங்களாம் கண்டுகொள்ளாமல் தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அடுத்தவங்க எப்போயும் எக்கேடு கட்டும் போகட்டும், எந்த பிரச்சனையும் தலையிடாமல் தானுண்டு தன் குடும்பம் உண்டு என்று கண்டுகொள்ளாமல் இருந்தார். இந்த காரணத்துக்காக தான் அவர் நரகத்துக்கு போனார். இந்த லாசர் ஏன் பரலோகத்துக்கு போனார், இவர் ஏன் நல்லது செஞ்சார்? செல்வந்தன் செல்வம் இருந்துச்சு, கண்டுக்கலை. ஆனால் இந்த லாசர் என்ன நன்மை செஞ்சார், ஏன் இவர் ஏன் பரலோகத்துக்கு போனார்? நன்மை செஞ்சவர் தானே பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த லாசர் பக்கத்தில் ஒரு நாய் இருந்துச்சு. இந்த நாய் வந்து லாசர் மேலே உள்ள புண்ணையெல்லாம் வந்து நக்கி இருந்துச்சு அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஒரு நாய்க்குட்டி நம்ம வளர்க்குறோம்னா அந்த நாய்க்குட்டி நம்ம பாசத்தில் தான் நம்மளை நக்கும், நாக்கை வச்சு பக்கத்தில் வந்து நக்கும், முத்தம் கொடுக்கும். அப்போ அந்த ஏழை லாசர் உடம்பு பூரா புண்ணாக இருக்குது. ஆனால் இந்த நாய்க்குட்டி வந்து அந்த புண்ணை நக்குதுன்னா அப்போ லாசர் மேலே இந்த நாய்க்குட்டி எவ்வளவு அன்பாக இருந்திருக்குன்னு பார்த்துப்போம். அப்போ அந்த நாய்க்குட்டி அன்பாக இருந்துச்சுன்னா, ஏன் அன்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த லாசர் தனக்கு கிடைத்த அந்த பிச்சை உணவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தானும் சாப்பிட்டு அந்த நாய்க்குட்டிக்கும் போட்டிருக்கான். ஏன்னா நாய்க்குட்டி அது ஒரு உயிரினம், பசியாக இருக்குது, நம்மளை மாதிரி அதுவும் பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கிடைத்த உணவை அந்த நாய்க்குட்டிக்கும் கொடுத்துருக்கான். அதனால தான் லாசர் பரலோகத்துக்கு போகிறாப்புல. கண்டுகொண்டார். என்ன கண்டுகொண்டார்? இன்னொரு உயிரினம் நாய்க்குட்டி பசியாக இருக்குது, ஆனால் தனக்கு கிடைத்த அந்த பிச்சை உணவை அவருக்கும் பயந்துக்கிட்டாப்புல. ஆக இங்கே கண்டுகொள்தல், கண்டுகொள்ளாமை, இதுதான் பரலோகத்துக்கு போகிறது நரகத்துக்கு போகிறத நிர்ணயிக்குது. ஏழை லாசர்
நாய்க்குட்டியை கண்டு கொண்டா, அதோட பசியை போக்குனா அவன் பரலோகத்துக்கு போனான். இந்த செல்வந்தன் செல்வத்தின் மீது நம்பிக்கை வைத்தான். ஆனால் தீமை யாருக்கும் செஞ்சதாக பைபிளில் போடலை. பிறரை கண்டுகொள்ளவில்லை, பசியால் இருப்பவரை கண்டுகொள்ளவில்லை, வயிறார உணவு வழங்கவில்லை. இதனால் இவன் நரகத்துக்கு போகிறான். ஆக இந்த கிறிஸ்தவர்கள் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, நமக்கு 1000 செல்வம் இருக்கட்டும், பக்கத்தில் யாராவது சாப்பிடாமல் இருந்தாங்களா அவங்களுக்கு உணவு கொடுங்க. பக்கத்தில் யாராவது தாகமாக இருந்தாங்களா தண்ணி கொடுங்க. வழிப்போக்கர்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கலாம், தண்ணி வேணுமான்னு கேட்டு கொடுங்க. ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, யாராவது கீழே விழுந்தாங்களா, நம்ம பேசாமல் போவோம் அப்படின்னு போகக்கூடாது, தூக்கி விடணும். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா டக்குன்னு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணணும், பதறி போய் வண்டியை நிப்பாட்டி போகணும். ஆக சின்ன சின்ன உதவிகள் நம்ம செய்யணும். பிறரை கண்டுகொள்ள வேணும். பிறருடைய துன்பத்தை பார்த்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்யணும். கண்டிப்பாக இந்த கண்டுகொள்தல், யாரையும் புறக்கணிக்காதீங்க, கண்டுகொள்ளுங்க, அவங்க மீது இரக்கம் வைங்க. கண்டிப்பாக இந்த லாசர், நீங்கள் ஏழையாக இருந்தாலும் கூட உங்களுக்கு கிடைச்சதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்க.